ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபி ஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம சயின்ஸில் ஒரு டாபிக் பார்க்கலாம், தட் இஸ் தி எவல்யூஷன். இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 4, குரூப் 2 அண்ட் குரூப் 1 ப்ரிலிம் சிலபஸில் யூனிட் 1ல் சயின்ஸில் ஒரு டாப்பிக்காக வரும். தட் இஸ் கால்ட் அஸ் தி எவல்யூஷன். இப்போ எவல்யூஷன்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ it is the heritable changes in one or more characters of population of species from one generation to other. அதாவது நம்ம இப்போ இருக்கக்கூடிய ஹியூமன் பீங்ஸ் வந்து முன்னாடியே இருக்கும்போதே இப்படி ஃபார்ம் ஆகி இருக்க மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மாலிகுல் தான் ஃபார்ம் ஆகிருக்கும். அடுத்து கொஞ்சம் ஜெனரேஷன், அதாவது மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் போனதுக்கப்புறம் இந்த மாலிகுல் என்ன ஆயிருக்கும்னா டூவாக ஃபார்ம் ஆகிருக்கும். சரி, அடுத்து ஜெனரேஷன் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் போகும்போது இதில் சில மாற்றங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கலாம், ஆர்கன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கலாம். இப்படி ஜெனரேஷன் போகும்போது ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா எவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எர்த்தை எடுத்தோம்னா நம்ம இப்போ உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிற எர்த்து மாதிரி ஃபார்ம் ஆகும் போதே இருந்திருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எர்த்து வந்து ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த ஹார்ட்டில் மனுஷனால் என்ன பண்ண முடியாது, உயிர் வாழ முடியாது. அதில் ஆக்சிஜன் நம்ம ரெஸ்பிரேட் பண்ணக்கூடிய ஆக்சிஜன் கூட இருந்திருக்காது. ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகும்போது அதில் சேஞ்சஸ் நடந்து ஒரு எவால்யூஷன் சேஞ்சஸ் நடந்து நமக்கு ஏற்றது மாதிரி உகந்ததாக என்ன பண்ணியிருக்கோம்னா மாறி இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா எவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஹியூமன் எவல்யூஷன் இஸ் பிகாஸ் ஆஃப் கெமிக்கல், ஆர்கானிக், சோஷியல் ஆர் கல்ச்சரல் எவல்யூஷன். அதாவது நம்முடைய ஹியூமன்ஸ் எடுத்தோம்னா கெமிக்கல் எவல்யூஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு காம்பவுண்ட் மட்டும் மாலிகுல்ஸ் மட்டும் இருந்திருக்கும். ஸோ அந்த மாலிகுல்ஸ் வந்து சில ஃபங்க்ஷன்னால ரெண்டு மாலிகுல்ஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் நடந்து மாலிகுல்ஸில் சேஞ்சஸ் நடந்து ஒரு முழுமையாக மனிதனாக மாறுறதா நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் எவால்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஆர்கானிக் எவால்யூஷன். ஆர்கானிக் அப்படின்னு சொல்லும்போது பயாலஜிக்கல் எவல்யூஷன். ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்திருக்கும், பாடி ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு ஏப் மாதிரி இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகும்போது ஃபேஸ் மட்டும் மங்கி மாதிரி இருந்திருக்கும். நம்ம பைபெடல் அப்படின்னா ரெண்டு கால் வச்சு நடக்கிற ஒரு உயிரினமாக என்ன பண்ணியிருப்போம், சேஞ்ச் ஆகிருப்போம். நெக்ஸ்ட்டு மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகும்போது அந்த ஃபேஸ் வந்து இப்போ இருக்கிற ஒரு ஹியூமன் ஃபேஸ் மாதிரி என்ன ஆயிருக்கும்னா மாறி இருக்கும், எவாலுவேட் ஆகிருக்கும். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் தி ஆர்கானிக் எவல்யூஷன். சோஷியல் ஆர் கல்ச்சரல் எவல்யூஷன். சோஷியல் ஆர் கல்ச்சரல்னு சொல்லும்போது ஆதி மனிதன் எப்படி இருந்தாங்க, ஃபஸ்ட்டு வேட்டையாடி உணவு உண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதிலிருந்து மாறி நம்மளே சமைச்சு உண்ற அளவுக்கு ஒரு எவல்யூஷன் சேஞ்சஸ் நடந்திருக்கு. கல்ச்சரலாகவும் அப்படிதான். ஃபஸ்ட்டு யாரு கூடயும் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, மிங்கிள் ஆகியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வர்றதுதான் கல்ச்சுரல் ஸ்டேட்டஸ். ஸோ ரேடியோமெட்ரிக் டேட்டிங், அதாவது நம்முடைய எர்த்து எப்போ ஃபார்ம் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4.5 to 4.6 பில்லியன்ஸ் இயர்ஸ் எகோ. இதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா நம்முடைய சோலார் சிஸ்டம் ஃபார்ம் ஆகும்போது சன் மிடில், நெக்ஸ்ட் 8 பிளானட்ஸ், இது கூடவே என்ன ஃபார்ம் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராய்டு பெல்ஸு. ஸோ இதிலிருந்து ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்னு சொல்லும்போது அந்த மார்ஸ், ஜூபிட்டர் இதோட மிடில் தான் இருக்கும். ஸோ இதிலிருந்து உடைந்து சுற்றிட்டு இருக்கிற அந்த விண்கற்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மெட்டியோரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெட்டியோரைட்ஸ் என்ன செய்யும்னா அடிக்கடி நம்மளோட எர்த்தில் வந்து விழும். ஸோ அந்த விண்வெளியில் இருக்கும்போது அதை மெட்டியோரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய எர்த்தோட அட்மாஸ்பியரில் வரும்போது, இப்போ எர்த்தோட அட்மாஸ்பியர் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ட்ரோபோஸ்பியர், நெக்ஸ்ட் லேயர் என்ன ஸ்ட்ராட்டோஸ்பியர், நெக்ஸ்ட் லேயர் வந்து மீசோஸ்பியர். ஸோ இந்த மெட்டியோரைட்ஸ் வந்து சில டைம் நம்மளுடைய அட்மாஸ்பியரில் வரும்போது இந்த மீசோஸ்பியர் லேயரில் வரும்போது இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெட்டியோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லேயரில் வரும்போது இது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னா இதில் இருக்கக்கூடிய கேஸஸோட ஃப்ரிக்ஷன்னால இது எரிஞ்சு போயிடும். சம்டைம்ஸ் இந்த கற்கள் வந்து டைரக்டாக நம்மளுடைய எர்த்து மேலே வந்து விழுந்துடும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டியோரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து மெட்டியோரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், RIDES. ஸோ விழும்போது இந்த கற்களை வந்து மெட்டியோரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கற்கள் வந்து நம்ம பூமிக்கு மேலே விழுந்திருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் உள்ள லோனார் லேக். மகாராஷ்டிரா லோனார் லேக்.
இந்த பிளேஸில் விழுந்த இந்த கற்களை செக் பண்ணும்போது ரேடியோமெட்ரிக் டேட்டிங்கில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா செக் பண்ணும்போது இது 4.5 to 4.6 பில்லியன்ஸ் எகோ சார்ந்ததா இருந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இந்த மெட்டியோரைட்ஸும் அதே டைம்ல தான் நம்ம எர்த்து எப்போ உருவாகுச்சோ அப்போதான் இந்த மெட்டியோரைட்ஸும் உருவாயிருக்கு. ஸோ அப்படி கன்ஃபார்ம் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒரிஜின் ஆஃப் லைஃப். இப்போ உயிரினங்கள் நிறையவே இருக்கு உலகத்துல. இது என்ன பண்றாங்கன்னா நிறைய தியரிஸ் எப்படி எப்படி உருவாகி இருக்கலாம்னு நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் சொல்றாங்க. அதுதான் ஒரிஜின் ஆஃப் லைஃப். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் ஸ்பெஷியல் கிரியேஷன். இப்போ ஹிந்துஸ் எடுத்தோம்னா பிரம்மால நம்ம படைக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்டியன்ஸ் எடுத்தோம்னா இயேசுவால படைக்கப்பட்டவங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷியல் கிரியேஷனால படைக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் தியரி ஆஃப் ஸ்பெஷியல் கிரியேஷன். நெக்ஸ்ட் வந்து தியரி ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் ஆர் பயோஜெனிசிஸ். இது யாரு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் ஹக்ஸ்லே. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு மாலிகுல் மட்டும் ஃபார்ம் ஆயிருக்கும். அதாவது பயோஜெனிசிஸ் அப்படின்னா ஏனா உயிரற்றவை, பயோஜெனிசிஸ்னா உயிருள்ளவை. ஸோ உயிரற்றவையிலிருந்து உயிருள்ளது தோன்றினது தான் இந்த லைஃப் அப்படின்னு தாமஸ் ஹக்ஸ்லே. அதாவது ஒரு மாலிகுல் ஃபர்ஸ்ட் இருந்திருக்கும். ஸோ இது ஜெனரேஷன் ஆக ஆக எவால்யூஷன் ஆகி தான் உயிருள்ள லிவிங் பீங்ஸ் வந்து கிரியேட் ஆனாங்க அப்படி சொல்லக்கூடியது தான் தியரி ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் ஆர் பயோஜெனிசிஸ். இட் இஸ் மென்ஷன்டு பை தாமஸ் ஹக்ஸ்லே. நெக்ஸ்ட் வந்து பிக் பேங் தியரி. பிக் பேங் தியரி வந்து எல்லாருக்குமே தெரியும். இது ஃபர்ஸ்ட் யாரு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அபே ஜார்ஜ் லேமட்ரே. அபே ஜார்ஜ் லேமட்ரே தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த தியரியை வந்து கன்ஃபார்ம் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா எட்வின் ஹபல். இவர் வந்து ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க எவிடன்ஸோட. ஸோ அவரோட இது வச்சு நம்மளுடைய அந்த பிக் பேங் தியரி எப்போ நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா 13.5 பில்லியன்ஸ் இயர்ஸ் எகோ. இந்த பிக் பேங் தியரி அப்படிங்கிறது என்னன்னா பெருவெடிப்பு கொள்கை. அதாவது ஒரு சின்ன மாலிகுல் வந்து பெரிய அளவில் வெடிச்சுதான் நம்மளுடைய சோலார் சிஸ்டம், கேலக்சிஸ் இதெல்லாமே ஃபார்ம் ஆகி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பிரிமிட்டிவ் அட்மாஸ்பியரை பார்த்தோம்னா எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப ஹாட்டாவே இருந்துச்சு. ஏன்னா அது திடீர்னு வெடிச்சு ஃபார்ம் ஆனதுனால அது ரொம்ப ஹாட்டாவே இருந்துச்சு. அதுல என்னென்ன வல்கானிக் எரப்ஷன் நடந்ததுனால அந்த எர்த்தை சுத்தி என்னென்ன கேசஸ் இருந்துன்னு பாத்தீங்கன்னா அமோனியா, மீத்தேன் இந்த மாதிரி கேசஸ் தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் இது ரொம்ப ஹாட்டா இருந்ததுனால அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த திக்காக ஆரம்பிக்கும் போது அதுல இருந்து நிறைய வாட்டர் வேப்பர் வந்து வெளியே வந்திருக்கும். ஸோ இந்த வாட்டர் வேப்பரும் அந்த அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய அந்த அமோனியா, மீத்தேன் இதெல்லாம் என்னாச்சு அப்படின்னா சன்ல இருந்து வரக்கூடிய அந்த அல்ட்ரா வயலட் ரேடியேஷன், லைட்டனிங் இதனால உடஞ்சுதான் அந்த வாட்டர் வேப்பர் ஹைட்ரஜன் ஆக்சிஜனா ஸ்பிளிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தியரி தான் பிக் பேங் தியரி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தியரி ஆஃப் பயோஜெனிசிஸ். இது யாரு சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹென்ரி பாஸ்டியன். அப்படின்னா உயிருள்ள லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்து ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஃபர்ஸ்ட் ஒரு உயிருள்ள ஒரு செல் மட்டும்தான் இருந்திருக்கும். அதுல இருந்துதான் மல்டிபிள் செல் ஃபார்ம் ஆகி எவால்யூஷன் நடந்து உயிருள்ள பொருட்கள் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய தியரி தான் தியரி ஆஃப் பயோஜெனசிஸ். இட் இஸ் பை ஹென்ரி பாஸ்டியன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தியரி ஆஃப் கெமிக்கல் எவால்யூஷன். இது யாரெல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னா ஒப்பேரின் இன் 1924 அண்ட் ஹால்டேன் இன் 1929. ஒப்பேரின் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கெமிக்கல் எவால்யூஷன்னா கெமிக்கல்ல இருந்து தான் உயிர்கள் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும்னு சொல்லக்கூடியதுதான் இந்த கெமிக்கல் எவால்யூஷன். ஒப்பேரின் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு மாலிகுல் இருந்திருக்கும். இந்த மாலிகுல் ஒரு திரவம் மாதிரி ஒரு மீடியத்துல உள்ள போய் உட்கார்ந்துட்டு என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு திரவம் மாதிரி ஒரு மீடியத்துல போய் உள்ள உட்கார்ந்துட்டு வெளியே உள்ள வேற ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்கோம் அப்சர்வ் பண்ண தொடங்கி இருக்கும். அப்சர்வ் பண்ணி அது என்ன ஆகும் ஜெனரேஷன் ஆகும்போது சேஞ்சஸ் நடந்துதான் லைஃப் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் ஒப்பேரின் அவரோட கருத்து. நெக்ஸ்ட் ஹால்டேன் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி என்னாச்சு ஃபர்ஸ்ட் எர்த் வந்து ஃபார்ம் ஆகும்போது
எர்த்து ஃபார்ம் ஆயிருக்கும். எர்த்து ஃபார்ம் ஆகும்போது அதிலிருந்து நிறைய கேஸஸ் வெளியே வந்து தான் அமோனியா, மீத்தேன் அந்த மாதிரி கேஸஸ் வந்து வெளியே இருந்திருக்கும். ஸோ இந்த பெரிய ஒரு வெடிப்பு நடந்ததுனால உள்ள இருந்து வந்திருக்கக்கூடிய அந்த வாட்டர் வேப்பர் என்ன ஆயிருக்கும், இங்க வந்து தான் ஓஷன்ஸ் இதில் ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஓஷன்ஸ் என்னன்னா ஒரு ப்ரீபயோட்டிக் சூப்பு மாதிரி இருந்துச்சு, ஒரு கெமிக்கல் லெபார்டரி மாதிரி இருந்துச்சுன்னு தான் இந்த ஹால்டின் வந்து சொல்றாரு. அதாவது இந்த வாட்டர் வேப்பரும் இந்த அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய அந்த கேஸஸ் எல்லாமே சன்லேருந்து வரக்கூடிய அந்த அல்ட்ராவயலட் ரேடியேஷன் லைட்டனிங்னால என்னாச்சுன்னா மிக்ஸ் ஆகி அதிலிருந்து தான் இந்த ஓஷன்ல என்னாச்சுன்னா கிளைசின் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது புரோட்டீனோட யூனிட்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், அமினோ ஆசிட்ஸ். ஸோ அதில் ரெண்டுமே அந்த கேஸஸ் மிக்ஸ் ஆகி இந்த ஓஷனில் தான் என்னாச்சுன்னா இந்த அமினோ ஆசிட்ஸ், அதாவது கிளைசின், அலனைன், ஸோ இதெல்லாமே ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ இதுல இருந்து தான் இந்த நெக்ஸ்ட் இந்த ஓஷன்லேயே தான் என்ன இருக்கும்னா சிங்கிள் செல் ஆர்கானிசம் இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும்னு சொல்லக்கூடியதான் ஹால்டின் அவரோட கருத்து. நெக்ஸ்ட் ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் பத்தி பார்க்கலாம். ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல்னா இப்போ உயிரினங்கள் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே உலகத்துல வந்து தோன்றி இருக்கு. ஸோ அது எந்த காலத்துல தோன்றி இருக்கு, இப்போ கொஞ்சம் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அதுக்கு பர்டிகுலரா ஒரு டைம் ஸ்கேல் வந்து வச்சிருக்காங்க. அந்த மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸை வந்து செப்பரேட் பண்றதுக்காக ஒரு டைம் ஸ்கேல் வச்சிருக்காங்க. அதுதான் ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல். ஸோ அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 எராஸா ஸ்பிளிட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேலியோசோயிக், நெக்ஸ்ட் ஒன் வந்து மீசோசோயிக், தேர்ட் ஒன் வந்து சீனோசோயிக். பேலியோசோயிக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்தரா பீரியட்ஸா ஸ்பிளிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பீரியட்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கேம்பிரியன், ஆர்டோவிசியன், சிலூரியன், டெவோனியன், மிசிசிப்பியன், பென்சில்வேனியன், பெர்மியன். ஸோ இந்த பீரியட்ஸை நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா எப்போக் அப்படின்னு செப்பரேட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ பேலியோசோயிக் அப்படின்னு சொல்லும்போது இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த காலம். ஸோ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபாசில்ஸ் ஆஃப் மெரைன் இன்வெர்டிபிரேட்ஸ், அதாவது கடல்ல வந்து நிறைய ஃபாசில்ஸ் கிடைச்சிருக்கு. அப்படின்னா கடல்ல இருக்கக்கூடிய அந்த முதுகெலும்பு இல்லாத அனிமல்ஸோட ஃபாசில்ஸ் வந்து இந்த பேலியோசோயிக் அந்த டைம்ல வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ கேம்பிரியன்லையும் இன்வெர்டிபிரேட்ஸ் ஃபாசில்ஸ் தான் நிறைய கிடைச்சிருக்கும். சிலூரியன்ல சொல்லும்போது இதுல ஃபிஷ்ஷஸ் வந்து ஒரிஜின் ஆயிருக்கும். டெவோனியன் வந்து ஏஜ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கும் இந்த டைம்ல. மிசிசிப்பியன்னு சொல்லும்போது ஏஜ் ஆஃப் ஆம்பிபியன்ஸ் வந்து இந்த ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல்ல வந்து ஃபார்ம் ஆகியிருக்கும். நெக்ஸ்ட் பென்சில்வேனியன் அப்படின்னு சொல்லும்போது ரெப்டைல்ஸ், ஊர்வன ஃபார்ம் ஆயிருக்கும், 7 ரெப்டைல்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு டைப் ஆஃப் அந்த ஆர்கானிசம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கும். நெக்ஸ்ட் எரா என்னன்னு பார்த்தீங்கன்னா மீசோசோயிக் எரா. இதே நெக்ஸ்ட் பீரியடா 3 பீரியடா செப்பரேட் பண்ணுவாங்க: ட்ரையாசிக், ஜுராசிக் அண்ட் கிரெட்டேஷியஸ். இதில் ஜுராசிக் பீரியட்ல தான் டைனோசர்ஸ் இந்த ஆர்கானிசம் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீசோசோயிக் எராவை என்ன சொல்லுவாங்கன்னா ஏஜ் ஆஃப் ரெப்டைல்ஸ். ஏன்னா இந்த ஜியாலஜிக் டைம் ஸ்கேல்ல தான் நிறைய ரெப்டைல்ஸ் என்ன ஆயிருக்கும்னா உருவாகி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீனோசோயிக்ல அதே மாதிரி 2 பீரியட்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டெர்ஷியரி, செகண்ட் வந்து குவார்டனரி. ஸோ இந்த பீரியட்னு சொல்லும்போது திஸ் இஸ் கால்ட் அஸ் தி ஏஜ் ஆஃப் மேமல்ஸ். பாலூட்டிகள் நிறைய ஃபார்ம் ஆயிருக்கும். இதை என்ன பண்றாங்கன்னா இந்த டெர்ஷரி பீரியடையும் நெக்ஸ்ட் ஃபர்தரா 5 எபோக்ஸா செப்பரேட் பண்றாங்க: பேலியோசின், இயோசின், ஒலிகோசின், மியோசின், பிளியோசின். இதுல ஒவ்வொரு டைப் ஆஃப் அந்த கேரக்டர்ஸ் வந்து ஆர்கானிசத்துக்கு சேஞ்ச் ஆயிருக்கும். இதுல பாத்தீங்கன்னா பேலியோசின்ல வந்து பிளாசண்டல் அனிமல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிஃபரன்சியேஷனும் ஒவ்வொரு பீரியட்ஸ்ல வந்து இருக்கும். நம்மளுடைய ஹியூமன் எவாலுவேஷன், ஹியூமன் கம்ப்ளீட்டா எப்போ முழுமையா ஃபார்ம் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த குவார்டனரி பீரியட்ல ஹாலோசின் அப்படிங்கிற
எப்போக்கில் தான் ஃபார்ம் ஆகி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தேங்க்யூ.